அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 வருடத்திற்கு பிறகு அமாவாசை திதி அன்று, அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. பொதுவாக அமாவாசை திதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முன்னோர்கள் வழிபாடு, பித்ருக்கள் வழிபாட்டை மேற்கொள்வோம். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், முருகப்பெருமான், சிவபெருமான், அம்பாள் வழிபாடு, பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை மேற்கொள்வாங்க. ஏன்னா அமாவாசை திதி அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்த ஒரு நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய விரதங்கள், வழிபாடுகள் அப்படிங்கிறது கோடி நன்மைகளை நமக்கு உடனுக்குடன் வழங்கக்கூடிய வகையில் அமையப்படுதுங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறதும் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபட்ட பலன்கள் கிடைக்கலாம். அதாவது சிலருக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம், சிலருக்கு துரதிர்ஷ்டத்தை தரலாம், சிலருக்கு கலவையான நிலைகளையும் உருவாக்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம், அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான காலமாகவே இருக்குங்க. பணவரவு போதுமான அளவுக்கு இருக்கும், செலவுகளும் சற்று குறைவாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அதே மாதிரி அந்நியர்களினுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுடன் அவர்களில் சிலரால் சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு உஷ்ணம் தொடர்பான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. சிலருக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரிக்கலாம். பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகளும் மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்க பெறுவீங்க. பிதுர்வழி சொத்துல இருந்த பிரச்சனை சுமூகமாக முடிவடையும். அதே சமயம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை இழுபறியாக இருந்தாலும் சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கு. வீடு மாறக்கூடிய எண்ணம் இருக்கு அப்படின்னா அதற்கான முயற்சியை இந்த காலகட்டத்தின் பிற்பகுதியில் மேற்கொண்டீங்க அப்படின்னா சாதகமாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. புகுந்த வீட்டாரின் அன்பும் ஆதரவும் உற்சாகமாக செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. அதே போல் சகோதர வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமை காக்க வேண்டியது அவசியங்க. சிலருக்கு நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய வாகனம் இல்லைன்னா பழைய வாகனத்தை மாற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு கூடுதல்
கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல நிதானம் அவசியங்க. புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. போட்டியாளர்களால் தொல்லைகளும் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிந்தித்து செயல்படுவது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கடந்த சில வாரங்களாகவே உத்தியோகத்தில் சின்னதாக பின்னடைவுகள் அப்படி இல்லைன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் உடனடியாக கிடைக்காம அவதிப்பட்டு வந்த தங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலம் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடுங்க. அதனால் கவலை கொள்ள தேவையில்லை. உயர் பதவி அப்படி இல்லைன்னா நல்ல பதவியுடன் கூடிய இடமாற்றம் அப்படி இல்லைன்னா நீங்கள் விரும்பக்கூடிய சம்பளத்துடன் புதிய வேலை அப்படின்னு அனைத்துமே மகர ராசியினருக்கு அனுகூலமாகவே நடக்கப்பெறும் காலகட்டங்க. இந்த காலம் தங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை தேடி தருங்க. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. எது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத நன்றாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலம் சுமாரான காலகட்டமாகத்தாங்க இருக்கும். தொழில் ரீதியாக எந்தவித முதலீட்டையும் இந்த காலத்தில் கண்டிப்பாக செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இதை நினைவில் வைத்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான பணவரவை கையாள்வதில் கவனத்தை செலுத்த பாருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஏமாற்றம் பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் முதலீடுகளையும் யாரையும் நம்பி புதிய தொழிலில் ஈடுபடுவதையும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரம் செய்கிறவங்க தொழில்முறை வல்லுநர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் சற்று உயர ஆரம்பிக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களையும் பெறுவாங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் ரொம்ப ரொம்ப தெளிவான முடிவை ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாதுங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனைக்கு எந்த முடிவு அப்படிங்கிறத தெளிவாக எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஏன்னா தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டத்திற்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாள் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியம் சீர்படும் அப்படின்னு சொல்லலாம். வேலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் கோபம் இது எல்லாமே குறையுங்க. பிரச்சனை செய்து கொண்டிருந்த மேல் அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இனி வேலை செய்ய எந்த தொல்லையும் உங்களுக்கு இருக்காது. இதனாலேயே ஒரு விதமான மன நிம்மதி உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. நீங்கள் செய்த விளம்பரத்தின் மூலமாக நிறைய லாபத்தை ஒரு சிலர் அடைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யார் உங்களை எதிர்த்து என்ன பேசினாலும் ஒரு துளி கூட நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எல்லோருக்குமே சவால் விடும்படி நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கவலைப்பட வேண்டாங்க. இந்த காலகட்டம் நல்லதே நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் தங்களுக்கு அமைய பெறுங்க. அதே மாதிரி சந்தோஷம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பிள்ளைகளுடைய நலனில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. வேலையிலையும்
விஷயங்கள்லையும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. வருமானத்திற்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே தேடி தேடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் அதுலேயும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்களை மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி தேவையற்ற அலைச்சல், உடல் உபாதைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பயணங்கள் போது கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். இந்த காலத்தில் ஒளிவு மறைவே உங்களுக்கு இருக்காது. எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிடுவீங்க. எந்த இடத்துலையும் தயங்கி நிற்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பேச்சு திறமையால் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் செய்பவர்களுக்கு இந்த காலம் நிறைய நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது.